ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முக சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பாக்கியம் கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க சண்முகத்தை. சண்முகம் இசைக்கிய அனுப்புகிற மாதிரி இல்லை. டேய், உங்கள் தங்கச்சிங்க வாழ்க்கையை கெடுக்கிறதே நீ தாண்டா, நீ அனுபவிப்பா அப்படின்ட்டு பாக்கியம் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பரணி செம கோவமாக இருந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா இசைக்கு முத்துப்பாண்டி கூப்பிட்டு நாம போக விடாம தடுத்துருச்சு அண்ணன் பாசம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது பரணி அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ நான் என் புருஷன் கூப்பிட்டு போகாம விட்டுட்டேனே அப்படின்னு அழுவுறாங்க. நீ ஒரு வார்த்தை உன் அண்ணன்கிட்ட, அண்ணன் நான் முத்துப்பாண்டி கூட போகட்டுமான்னு கேட்டா கண்டிப்பா உன் அண்ணன் உன்னை அனுப்பி வச்சிருக்கோம். ஆனா நீ என்னன்னா இங்க அழுதுட்டு இருக்கியேடி, இரு அவனை நான் ஒண்ணு இல்லைன்னு பண்றேன் அப்படின்னு. இங்க பாரு, என் அண்ணன் என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு கேக்குறாங்க இசைக்கு. இங்க பாரு, உனக்கு அண்ணனா எனக்கு அவ புருஷனி இன்னைக்கு இருக்கு அப்படின்னுட்டு உள்ள போய் என்னன்னா தண்ணி எல்லாம் பரவிட்டு வருது. அப்ப சண்முகம் வராங்க. என்ன தண்ணி பரவுதுன்னு பார்த்தா நம்ம பரணி ரொமான்டிக்கா சாங் போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பரணியை தொடலான்னு போறாங்க சண்முகம். பரணி ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, அங்க தங்கச்சி வாழ்க்கையை பிரிச்சுட்டு நீ மட்டும் ஜாலியா இருக்கலான்னு பாக்குறியா, அவங்க வாழ்க்கையை சரி பண்ணு, அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் உனக்கு இடம் அப்படின்னதும் சண்முகம் பாவம் அந்த இடத்துல போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா பரணி நேரா கிளம்பி நம்ம பாக்கியம் வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா முத்துப்பாண்டி இந்தம்மா செலவுக்கு பணம் இல்லைன்னு சொன்னல, இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னது. பரவாயில்லையே, நிறைய மாட்டு உங்ககிட்ட காணப்படுது அப்படின்னு பரணி சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. என்ன ஏண்டி அங்க வச்சு அந்த புருஷ சண்முகம் அவ்வளவு பேசினா நீ பார்த்துட்டு அமைதியா தானே இருந்த அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருடா, வேற நான் என்னதான் பண்ண முடியும், அந்த இசைக்கும் அந்த சண்முகத்துக்கும் என்ன பிடிக்கல, அதனால அவங்களும் எனக்கு வேணாம், நானும் அவங்களுக்கு தேவையில்லை சொல்லிவை அப்படின்னது. இங்க பாரு, நான் சொல்றத கேளுடா, என்னால அந்த மாதிரி நிலைமையில பேசவும் முடியல, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நானும் பொறுமையா எவ்வளவு இறங்கி பேசினேன், ஆனா அந்த சண்முகம் கொஞ்சம் கூட அசராம பேசினானேடி. இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் ரோசம் மானம்ங்கிறது இருக்கு, அத முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இதுவே அந்த இடத்துல பழைய பாண்டியா இருந்தா என்ன நடந்திருக்கும்னு தெரியும்ல, என்ன மறுபடியும் அந்த பழைய பாண்டி வேணுமா சொல்லுங்க, அந்த பழைய பாண்டி வராம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு கோவப்பட்டுட்டு, ஆமா ஸ்டேஷனுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு பாண்டி எங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்னமா இவ இப்படி பேசிட்டு போறான், பின்ன என்னடி பண்றது. இங்க பாரு, சொல்ல போனா இசைக்கியால் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசே மாறினாண்டி, அப்படிப்பட்டவன் இறங்கி இசைக்கிய கூப்பிட்டு இருக்கான். அவளை அனுப்பி வைக்கிறத விட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து என் பிள்ளைய அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. அப்ப அவனுக்கு கோபம் வராம என்னடி செய்யும். இங்க பாரு, அந்த இசைக்கிட்டையும் சமூகத்துக்கிட்டையும் சொல்லி வை, கடைசி வரைக்கும் பொண்டாட்டி தாண்டி புருஷனுக்கு தேவை. அந்த இசைக்கும் முத்துப்பாண்டி மேல காதல் இருக்கு, ஆனா அத வெளிக்காட்டாம இருந்துட்டு இருக்கா. ஒண்ணு மட்டும் சொல்றேன்டி, தங்கச்சிங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அந்த சண்முக பைய தலையிடவே கூடாது, உன் புருஷன் கிட்ட நல்லா சொல்லிவை அப்படின்னு பாக்கியம் பரணிய வெளுத்தெடுக்கிறாங்க. ஐயோ, நல்லா வெளுத்து கொடுத்துட்டு தான் வந்திருக்காமா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா சண்முகமே இசைக்கிய கொண்டு முத்துப்பாண்டி வீட்டுல கொண்டு விடுவான், அப்படி விட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, எப்படியாச்சும் இசைக்கிய கூட்டிட்டு வந்துடுடி. இங்க பாரு, பழையபடி பாண்டி மாறினாண்டா கண்டிப்பா சொல்றேன், நான் இருக்கவே மாட்டேன். இப்பதான் என் புள்ள மனுஷனா திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் இனிமேல் கெட்டவனா மாறுறதும் நல்லவனா மாறுறதும் உங்க எல்லாரும் கையில என்ன இருக்கு அப்படின்னு பாக்கியம் பரணிக்கிட்டே கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, இசைக்கு பாண்டி மேல உயிரா இருக்கா, சண்முகம் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துருவா, அவளை எப்படியாச்சும் அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா அப்படின்னுட்டு பரணி நேரா போய் அங்க விஷயத்த இசைக்கிட்ட சொல்றாங்க. பாவம் இல்ல மாமா, ஆமா இங்க பாரு, உனக்காக தான் அவன் நல்லவனாவே மாறி இருக்கான், உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறா இசைக்கு, நீ நினைச்சா பாண்டி கூட போய் சேர்ந்து வாழ முடியும், அதனால உன் அண்ணன் கிட்ட போய் நீ பேசு, உன் அண்ணன் தானே இதுல என்ன இருக்கு, உன் வாழ்க்கையும் முக்கியம் உன் அண்ணனும் முக்கியம், அதனால நீ பாண்டி கூட போய் சேர்ந்து வாழ போறேன்னு பேசு அப்படின்னு இசைக்கு அந்த இடத்துல இசைக்கிட்ட அந்த இடத்துல நம்ம பரணி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ